டைரக்ட் ஸ்டாக்ஸ் கண்டிப்பாக போகக்கூடாது. நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு ஸ்டாக்ஸை டைரெக்டாக வாங்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களால் அந்த ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ண முடியாது. உங்களுக்கு உங்கள் பசங்களுக்கோ ஒய்ஃபுக்கோ யுவர் அக்யூமுலேட்டிங் வெல்த் அது வந்து நீங்கள் ஸ்டாக்கில் வாங்கி டே ட்ரேடிங் பண்ணி உங்களால் வெல்த்லாம் இன்றைக்கி பில்ட் பண்ண முடியாது. இப்போ ஐடியை பொறுத்த வரைக்கும் மேக்ரோ கூட கிடையாது, குளோபல் எக்கனாமிக்ஸ். ஏன்னா ஏஐனால இந்தியா மார்க்கெட்டே காலிங்கிறாங்க. இந்தியா மார்க்கெட்டே வந்து நாட் ரெக்கமெண்டடுன்னு சொல்கிறாங்க. லெஸ்ஸர் டைம் இருக்குன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் தான் பெஸ்ட்டு. இல்லை கொஞ்சம் என்னால் டைம் பண்ண முடியும், என்னால் வந்து கொஞ்சம் படிக்க முடியும் வீக்கெண்ட்லன்னா அவங்க வந்து ETF. ரிஸ்க் படி பார்த்தீங்கன்னா ETF கேன் பி ஹை ரிஸ்க், மியூச்சுவல் ஃபண்ட் கேன் பி லெஸர் ரிஸ்க். லாங் டேர்முக்கு மியூச்சுவல் ஃபண்டு ETF சார். லாங் டேர்முக்கு நீங்கள் ரெண்டுலேயுமே இருக்கலாம். ஸோ ரிஸ்க் அதிகமாக எடுக்கணும்னு ETFல இருக்கலாம், இல்லைனா ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாக எடுக்கிறது மியூச்சுவல் ஃபண்ட். பட் ETFல என்ன பிரச்சனைனா இப்போ என்கிட்ட 5000 இருக்குது அப்படின்னா டைரக்ட் ஸ்டாக்ஸ் போடலாமா, மியூச்சுவல் ஃபண்ட் SIP போடலாமா? SIP தான் பெஸ்ட்டு. SIP பீட் பண்ணவே முடியாது. நீங்கள் டெய்லி காலைல போயிட்டு நைட்டு 7 மணிக்கு தான் வரீங்க. உங்களுக்கு வந்து கேபிட்டல் மார்க்கெட்ஸில் நீங்களாக பண்ணுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 5% to 10% நீங்கள் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ அமௌண்ட் 10 lakhsனா 50,000 to 1 lakh நீங்கள் வந்து டேரெக்டாக ஸ்டாக்ஸை வாங்கி பழகிக்கலாம். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் குமாரப்பன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ஃபைன். சரி, இப்போ வந்து வார் கண்டிஷனால மார்க்கெட் ரொம்பவே ஃபால் ஆயிருக்கு. ஸோ 2026 ஒரு பிகினர் மார்க்கெட்குள்ள ஒரு ஃப்ரெஷ் மணி இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா டைரக்ட் ஸ்டாக்ஸ் போகிறது பெட்டரா இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் ETFs போகிறது பெட்டரா? இல்லை டைரக்ட் ஸ்டாக்ஸ் கண்டிப்பாக போகக்கூடாது, அதுதான் நான் சொல்லுவேன். போகக்கூடாதுங்கிறத நாட் ரெக்கமெண்டட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு ஸ்டாக்ஸை டைரெக்டாக வாங்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களால் அந்த ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஸ்ட்ரைட் ஆன்சர் வந்து அவங்க ETF ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போகிறது தான் பெட்டர். ஓகே, என்ன ரீசன்னா இப்போ நீங்கள் எதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்கிறதுக்கான ஒரு ஃபண்டமெண்டல் ரீசன் இருக்குங்களா? ஓகே, நீங்கள் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது தான், வெல்த் பில்ட் பண்ண போகிறோமா இல்லை ட்ரேடிங் பண்ணி கொஞ்சம் காசு பார்க்க போகிறோமா? இது ரெண்டுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. வெல்த்துங்கிறது சொத்து சேர்க்குறது, உங்களுக்கு உங்கள் பசங்களுக்கோ ஒய்ஃபுக்கோ யுவர் அக்யூமுலேட்டிங் வெல்த் அது வந்து நீங்கள் ஸ்டாக்கில் வாங்கி டே ட்ரேடிங் பண்ணி உங்களால் வெல்த்லாம் இன்றைக்கி பில்ட் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் ஒரு 15 yearsக்கு முன்னாடி இட் வாஸ் பாசிபிள். இன்றைக்கி ஆல்காரிதம் வச்சு ஹை அண்ட் சர்வர் டேட்டா சென்டர் வச்சு ட்ரேடிங் பண்ணுறாங்க. செகண்ட்ஸில் இவ்வளோ ட்ரேட் பண்ணுறாங்க. 1 minute 100 trades பண்ணுறாங்க. 100 trades, அதாவது 100 trades வாங்கி 100 trades விற்கிது மிஷின். நான் சொல்கிறது ஏஐ வந்து ஆல்காரிதம் பேஸ் பண்ணி வித்துட்டு இருக்கிற சமயத்தில் கேன் யூ கோ அண்ட் ஃபைட் வித் திஸ் மிஷின்ஸ்? ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இந்த வருஷம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உள்ள என்ட்ரி ஆக போகிறாரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே இல்லை கேபிட்டல் மார்க்கெட்ஸ்குள்ளே என்ட்ரி ஆக போகிறாருன்னா பெஸ்ட்டு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் ETFs தான் பெஸ்ட்டு. டைரக்ட் ஸ்டாக்ஸ் நாட் ரெக்கமெண்டட். என்ன ரீசன்? இது ஒரு ரீசன் நான் சொல்லணும். ஒரு ரீசன் என்னென்னா, இப்போது ஒரு ஸ்டாக்கை வந்து ஒரு ட்வீட்டில் ஓவர் நைட்டில் காலி பண்ணிடுறேன். ஓகே, நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோட்டக் மஹிந்திரா பேங்க் திடீர்னு RBI ஒரு மெசேஜ் போட்டாங்க, உங்களோட டிஜிட்டல் பேங்கிங்லேருந்து நீங்கள் எந்த கிளைண்ட்டையும் ஆட் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட் 3 yearsக்கு. ஓகே, இது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நியூஸ் வந்தப்போ கோட்டக் பேங்கோட ஐ திங்க் 2 years ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து ஒரே வாரத்தில் போயிடுச்சு. ஓகே, இப்போ ஐடி ஸ்டாக்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது வந்து இந்த நான் சொன்னது RBI போட்ட ட்வீட். வேறு யாராவது ஒருத்தர் போட்டிருந்தா கூட பரவாயில்ல. RBI வந்து உங்களோட பேக்டோர், தெர் இஸ் அ பேக்டோர் இஷ்யூ. பேக்டோர் இஷ்யூனா ஐடியில் என்ன சொல்லுவோம்? பேக்டோர் இஷ்யூனா நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க, அந்த அப்ளிகேஷன் நான் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறேன். ஓகே, பேக்டோர் இஷ்யூனா அந்த அப்ளிகேஷன் நான் ஆக்சஸ் பண்ணும்போது அது பின்னாடி போய் எனக்காக நிறைய வேலையை பார்த்துட்டு வந்து எனக்கு அந்த ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ பேக்டோர் இஷ்யூங்கிறது என்னென்னா உங்கள் அப்ளிகேஷனில் அதாவது ஃப்ரண்ட் எண்ட் இல்லாமல் மற்ற இடத்துலேருந்து செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அப்போ அது வழியாக தே கேன் ஹேக் ஆர் உள்ளே வந்து வேறு யாராவது வந்து டேட்டாவை ஸ்டீல் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ், அதை தான் பேக்டோர் இஷ்யூன்னு ஒரு சிம்பிளாக நான் சொல்கிறேன் நான். ஓகே, ஸோ இப்போ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, 811 இதுலேருந்து நீங்கள் ஆடே பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். கோட்டக்கோட ரொம்ப ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட் 811 அங்கிறது 0 பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம் நீங்கள். ஸோ அதில் ஆட் பண்ணக்கூடாதுன்ட்டு இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ ஐடி கம்பெனிஸ்லாம் முதல்ல என்ன சொல்லுவாங்க, ஐடி கம்பெனிஸ்லாம் வந்து சேஃப் ஹேவன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு 3-4 yearsக்கு முன்னாடி. FMCG, ஃபார்மா, ஐடி இதெல்லாம் வந்து சேஃப் பெட். நீங்கள் அது வந்து ரொம்ப யாராவது ரொம்ப கீழே வருது அப்படியே ஆவரேஜாக போய்ட்டுருக்கு. இன்றைக்கி ஐடி கம்பெனிஸ் எல்லாம் 2021 ப்ரைஸ்க்கு போயிடுச்சு. ஸோ இப்போ லாங் டேர்மில் ஐடி ஸ்டாக்ஸ் வச்சுட்டு இருந்தவங்க 2024 விற்காமல் இருந்திருந்தாங்கன்னா, செப்டம்பர் 2024 விற்காமல் இருந்தாங்கன்னா அவங்க ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 3 yearsக்கு முன்னாடி ப்ரைஸ்க்கு போயிடுச்சு.
ஸோ இது நான் ஏன் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, அப்போது நீங்கள் ஒரு ஐடி கம்பெனி ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா, அங்கே என்ன நடக்குது, டே டு டே எல்லாம் ட்ராக் பண்ணி கரெக்ட் டைமில் நீங்கள் விற்று நீங்கள் வெளியில் வரணும். பட் அதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கா? என்ட்ரி பண்ணிவிடுவீங்க. ஆனால் எக்ஸிட் பண்ணுறதுக்கு இங்கே நீங்கள் அந்த கம்பெனி டாப் ஆஃப் அந்த கம்பெனியில் என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு எண்ட் டு எண்ட் தெரிஞ்சிருக்கும். ப்ளஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போ ஐடியை பொறுத்த வரைக்கும் மேக்ரோ கூட கிடையாது, குளோபல் எக்கனாமிக்ஸ். ஏன்னா ஏஐனால இந்தியா மார்க்கெட்டே காலிங்கிறாங்க. இந்தியா மார்க்கெட்டே வந்து நாட் ரெக்கமெண்டடுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இதனால் டைரக்ட் ஸ்டாக்ஸ் வந்து பயங்கரமான இம்பேக்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் கொஸ்டினுக்கு இதெல்லாம் தாண்டி என்னால் டைம் ஏற்படுத்தி என்னால் அந்த ஸ்டாக்கை வாங்க முடியும்னா நீங்கள் வாங்கலாம். பட் இட்ஸ் ஹைலி ரிஸ்கி. ஏன்னா இங்கே குவாலிஃபைடு ஃபண்ட் மேனேஜர்ஸு 10 ஸ்டாக் வாங்கினாங்கன்னா 6 ஸ்டாக் தான் அவங்களுக்கே கிளிக் ஆகுது, 4 ஸ்டாக் ஃபெயில் ஆகுது. அப்போது நீங்கள் எப்படின்னு யோசிச்சிங்க? இது பிகினர்ஸ்க்கு மட்டும்தான் வேண்டாமா, இல்லை மார்க்கெட்டில் ரொம்ப வருஷம் இருக்கிறவங்களுக்கும் வேண்டாமா? சரி, மார்க்கெட்டில் ரொம்ப வருஷம் இருக்கிறவங்க பல விஷயங்களில் பார்த்துருப்பாங்க, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருப்பாங்க, லாஸ் புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களாம் ஓரளவுக்கு தேவிட, பட் அவங்களுக்குமே இப்போ டிஃபிகல்ட் ஆகிட்டு இருக்கு. அதாவது நீங்கள் லாங் டர்மாக இருக்கிறாங்கன்னா 2 விஷயம் இருக்குது. லாங் டர்மாக இருக்கிறவங்க ஃபுல் டைம் பண்ணுறாங்களா இல்லை ஒர்க் பண்ணிகிட்டே பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபுல் டைமாக இருக்கிறவங்க தே கேன் டூ இட். ஏன்னா அவங்க காலையிலேருந்து இதுதான் வேலை. பட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க கண்டிப்பாக இனிமேல் இது போன 5 வருஷம் மாதிரி இனிமேல் போக போகிற 5 வருஷம் இருக்காது. ஏன்னா ஓவர் நைட்டில் ஒரு ஸ்டாக்கை வந்து 2 வருஷம் பின்னாடி கொண்டு போயிடும். ஸோ யூ ஹேவ் டு பி ஆன் டாப் ஆஃப் த கம்பெனி. உள்ளே என்ன நடக்குதுன்னு தூக்கத்தில் எழுச்சி ஏற்ற கூட தெரியணும் உங்களுக்கு. வெறும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆனுவல் ரிப்போர்ட்டே யாரும் படிக்கிறது இல்லை. முன்னே பேசிக் அதுதான், அதுவே யாரும் படிக்கிறது இல்லை. ஜஸ்ட் அங்கங்கே கேட்டது டிவியில் பார்த்ததை வச்சு தான் எல்லாருமே வாங்குறாங்க. ஸோ இதை தாண்டி ஆனுவல் ரிப்போர்ட் படிக்கணும், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் காம்படிட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, மற்ற ஸ்மார்ட் மணி உள்ளே வருதா வெளியில் போதா, இந்தியாவோட ஓரில் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் உங்கள் ஸ்டாக்குள்ளே உட்காரவே முடியும். அது இல்லாமல் இப்போ 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த வின்னர்ஸ் இப்போ கிடையாது, இப்போ வேறு வின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ இது மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் இருக்கிறீங்கன்னா இது மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்டாக்கை ரொட்டேட் பண்ண முடியும் என்னால். ஏன்னா சிம்பிளாக நான் சொல்லணும்னா எனக்கு 15% ரிட்டர்ன் போதும் அப்படின்னு நினச்சி உள்ளே வந்தீங்கன்னா 50% வந்ததுக்கப்புறம் என்னன்னாலும் பரவாயில்ல வித்துட்டு வெளியில் வந்துடும். அப்படி இருக்கணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 15% ரிட்டர்ன்ஸ் போதுன்னா ஓகே. பட் மற்ற இது இன்ஸ்ட்ருமெண்ட் கம்பேர் பண்ணும்போது டைரக்ட் ஸ்டாக்ல வந்து அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது இல்லை? இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இடிஎஃப்ஓ கம்பேர் பண்ணும்போது டைரக்ட் ஸ்டாக்ஸில் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. ஆமாம், சரி, இது ரிட்டர்ன்ஸ் வரைக்கும் ஏன்னா ரிஸ்க் அதிகம் இல்லை. சரி, ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ரிவார்டு இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு இது 3 எடுத்திங்கன்னா எதில் ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸ் வரும்னா ஸ்டாக்ஸ் தான் ரிட்டர்ன் வரும். பட் அதில் தான் மேக்ஸிமம் இம்பாக்ட் இருக்கும். நான் சொன்னல ஐடி கம்பெனி ஸ்டாக்ஸ்லாம் வந்து இப்போ எவ்வளோ தூரம் பின்னாடி போயிடுச்சு. ஓகே, இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக இந்தியாவே வந்து 0 ரிட்டர்ன்ஸ் வரும், -1% 3% ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ டைரக்ட் ஸ்டாக்ஸ் வந்து கொடுத்தா நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வர அதிகமான ரிட்டர்ன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் எக்ஸிட் பண்ணாமல் விட்டிங்கன்னா செப்டம்பர் 24 விட்ட மாதிரி இப்போ நீங்கள் எல்லா ப்ராஃபிட்டும் உங்களுக்கு வாஷ் அவுட்டும் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ எனக்கு வந்து லெஸ்ஸர் டைம் தான் இருக்குது. நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாருமே வெல்த்துக்காக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது. எனக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் கோலை வந்து நான் முடிக்கணும், அதனால தான் அந்த நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, எனக்கு லெஸ்ஸர் டைம் தான் இருக்குது அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் போகலாமா, இடிஎஃப் போகலாமா? சரி, லெஸ்ஸர் டைம் இருக்குன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் தான் பெஸ்ட்டு. இல்லை கொஞ்சம் என்னால் டைம் பண்ண முடியும், என்னால் வந்து கொஞ்சம் படிக்க முடியும் வீக்கெண்ட்லன்னா அவங்க வந்து இடிஎஃப். ஸோ ரிஸ்க் படி பார்த்தீங்கன்னா இடிஎஃப் கேன் பி ஹை ரிஸ்க், மியூச்சுவல் ஃபண்ட் கேன் பி லெஸர் ரிஸ்க். ஏன்னா நீங்கள் இடிஎஃப்ல நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜர், அவருக்குன்னு ஒரு டீம் இருக்குது, அந்த டீமுக்கு டூல்ஸ் இருக்குது, அவங்க டைரெக்டாக கம்பெனிஸ்கிட்டே பேசலாம். இவ்வளோ தூரம் பண்ணி அவங்களே வந்து தே ஆர் நாட் சக்சீடிங் 100%. அதான் நான் திரும்பி சொல்கிறது. கோட்டெக்கோ இல்லை ஐசிஐசிஓ இல்லை யூ டேக் எனி மோத்திலால் ஆஸ்வால், தே ஆர் மேனேஜிங் 5,000 crores 10,000 crores. அவங்களே தே ஆர் மேக்கிங் லாஸஸ் இன் சம் ஸ்டாக்ஸ். அப்படி இருக்கிறப்ப ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நீங்கள் இதில் எவ்வளோ டைம் டிவோட் பண்ண போகிறீங்கன்னு தான். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் த சேஃபஸ்ட். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க விரும்புனீங்கன்னா இடிஎஃப் போகலாம். லாங் டேர்முக்கு மியூச்சுவல் ஃபண்டு இடிஎஃப்ஆ சார்? லாங் டேர்முக்கு நீங்கள் 2லேயுமே இருக்கலாம். ஸோ ரிஸ்க் அதிகமாக எடுக்கணும்னு இடிஎஃப்ல இருக்கலாம், இல்லைனா ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாக எடுக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்ட். பட் இடிஎஃப்ல என்ன பிரச்சனைனா இவங்க ஸ்டாக் மாதிரி டைரக்ட் எக்ஸ்போஜர் கிடையாது. நீங்கள் ஒரு பாஸ்கெட் ஆஃப் இதை தான் வாங்குறீங்க. இடிஎஃப்லையுமே நீங்கள் கரெக்டாக அதை பொசிஷன் நீங்கள் வந்து பில்ட் பண்ணணும். அங்கேயும் போய்ட்டு நான் வந்து தீமாட்டிக் இடிஎஃப்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபென்ஸ் இடிஎஃப், டூரிசம் இடிஎஃப்னு இருக்குது, ஓகே, எனர்ஜி இடிஎஃப்னு இருக்குது. இப்போ அதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் வாங்கணும். ஸோ அங்கேயுமே நீங்கள் வந்து ஒரு ப்ராட் பேஸ்டாக வாங்கிட்டீங்க, நிஃப்டி மிட் கேப் இப்படி வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. பட் அங்கே போய் நீங்கள் வந்து ஐடியோட இடிஎஃப் வாங்குறீங்க, டூரிசம் இடிஎஃப் வாங்குறீங்க. ஓகே, இப்போ ஆக்சுவலாக டூரிசம் இடிஎஃப்லாம் இப்போ வாங்கலாம். ஏன்னா அந்த வார்னால் எல்லா டூரிசம் ரிலேட்டட் ஸ்டாக்ஸும் பயங்கரமாக அடி வாங்கிருக்கு. ஸோ ஆக்சுவலாக இப்போ டூரிசம் ரிலேட்டட் ஸ்டாக்ஸை இப்போ வாங்கலாம். ஐடி கம்பெனி ஸ்டாக்ஸ் பயங்கரமாக அடி வாங்கிருக்கு. ஸோ அவன் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அடி வாங்குவோம். ஸோ இப்போ இந்த இடிஎஃப்ஸ்லாம் இப்போ வாங்கலாம். இப்போ இவங்கெல்லாம் அடி வாங்கி நீங்கள் அடுத்து ஏற போகிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு 1 இயர் கழிச்சு இவங்கெல்லாம் ஏறுவாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி நீங்கள் இடிஎஃப்ல ரொட்டேட் பண்ணணும். பட் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் எல்லாம் எதுவுமே பண்ண தேவை. நீங்கள் பாடு உங்கள் ஒர்க்கை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அதை இந்த பக்கம் கொடுத்துட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வெல்த் பில்ட் ஆகும்.
பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது ETF சீப்பரா கிடைக்குது. இல்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, புரோக்கரேஜ்லாம் பார்க்கும்போது ETF சீப்பரா. ETF கண்டிப்பாக சீப் மேடம். ஆனால் நீங்கள் ஒரு ஃபண்ட் மேனேஜர் கிடையாது. உங்களுக்கு தேவை வந்து வெல்த் பில்ட் பண்ணணும். ஸோ அந்த 0.5% 0.6%ங்கிறது வந்து தட் ரிஸ்க் வாட் யூ ஆர் பேயிங். இப்போ ETF நான் வாங்குறேன். ஓகே, அந்த ETF நான் கரெக்டாக வாங்கியிருக்கேனா இல்லையாங்கிறது நான் மட்டும்தான் அதை செக் பண்ண முடியும். இல்லை மேபி ஏஐயில் போட்டு நீங்கள் செக் பண்ணலாம். அதுவுமே ரீசன்சி பயாஸில் எதாவது ஒன்று சொல்லும். ஓகே, ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் கொடுக்குற அந்த 0.5% டிஃப்ரென்ஸ் வந்து 0.5% தான். ETFக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 0.5% தான். அந்த 0.5% எது கொடுக்குறீங்கன்னா, இப்போ நீங்கள் தான் ஃபண்ட் மேனேஜர்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் உங்கள் டீமுக்கும் நான் கொடுக்குற ஃபீஸு. எனக்கு நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க தேவையில்ல. என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுல இருக்கலாம். ஸோ இதுதான் நிறைய பேர் பண்ணுறாங்க. டைரக்ட் ஃபண்ட்ஸா அங்கே வந்து எனக்கு 0.5% சீப்பு. நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்கள். டைரக்ட் ஃபண்ட்ஸில் பிஸ்னஸ் க்ரோவே ஆகல. எல்லா ஏஎம்சிஸும் டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெகுலர் ஃபண்ட்ஸில் தான் பிஸ்னஸ் க்ரோ ஆகுது. டைரக்ட் ஃபண்ட்ஸ் வந்து இவ்வளோ சொல்கிறாங்களே, டைரக்ட் ஃபண்ட்ஸ் ETF வந்து ப்ரைஸ் வந்து எக்ஸ்பென்ஸ் சார்ஜஸ்க்கு வந்து கம்மியாக இருக்குது. பட் இட் இஸ் நாட் க்ரோயிங். அங்கே தான் வால்டாலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க. டைரக்ட் ஃபண்ட்ஸ்னால் நீங்கள் தான் வாங்குறீங்க. ஓகே, ரெகுலர் ஃபண்ட்ஸ்னால் நீங்கள் யாராவது ஒரு அட்வைசரை பிடிச்சி வாங்குவீங்க. ஓகே, இப்போ அவர் வந்து உங்களை கைட் பண்ணுவார். டேரெக்டாக மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறீங்க, டேரெக்டாக ETF வாங்குறீங்கன்னா என்டையர் ரிஸ்க் உங்கள் மேலே இருக்குது. ஸோ இப்போ சின்னதாக மார்க்கெட் விழுந்தால் கூட எமோஷனலாக நீங்கள் வித்துட்டு வெளியில் வந்துடுவீங்க. ஸோ அந்த ரிஸ்க் இருக்குது. அதனால தான் வந்து எல்லா ஏஎம்சிஸுமே டேட்டா ரிலீஸ் பண்ணுறாங்க. ETF விட்ருங்க. நார்மல் ஃபண்ட் வர்சஸ் டைரக்ட் ஃபண்ட்ஸில் வந்து அவ்வளோ வால்டாலிட்டி இருக்குது. ஏன்னா இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸால் ஹோல்ட் பண்ண முடியல அவங்களால. ஏன் நடக்குது, என்ன நடக்குது, எதுன்னே தெரியல அவங்களுக்கு. அதனால் இட் இஸ் பெட்டர் யூ பி வித் அன் அட்வைசர் ஆர் பி வித் சம் மியூச்சுவல் ஃபண்ட், ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் வித் அன் அட்வைசர். தட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். நீங்கள் தனியாக எடுக்கிறீங்கன்னா என்டையர் ரிஸ்க் உங்கள் மேலே இருக்குது. உங்களுக்கு மார்க்கெட் இன் அண்ட் அவுட் தெரிஞ்சிருக்கும். அதுதான் இங்கே ரொம்ப அதுக்கான டைம் உங்ககிட்ட இருக்கான்னு தான் பார்க்கணும். இப்போ லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு போர்ட்ஃபோலியோவில் டைரக்ட் ஸ்டாக்ஸ் இருக்கணுமா வேண்டாமா? சரி, டைரக்ட் ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் உங்களோட ஒரு திருப்திக்கு தான் நான் வந்து சொல்லுவேன். உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நீங்கள் வந்து ஒரு 5% வச்சுக்கலாம். உங்கள் போர்ட்ஃபோலியோ 10 lakhsன்னு வச்சுக்கோங்க. ஸோ 10 lakhsனால் நீங்கள் ஒரு மேபி ஒரு அப் டு 1 lakh வரைக்கும் நீங்களே ஸ்டாக்ஸை வாங்கி நீங்கள் பழகிக்கலாம். பட் அதை தாண்டி பேலன்ஸ் 90% வந்து ஒரு குவாலிஃபைடு அட்வைஸரை வச்சு தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற. நீங்கள் டெய்லியும் காலைல போயிட்டு நைட்டு 7 மணிக்கு தான் வரீங்க. உங்களுக்கு வந்து கேபிட்டல் மார்க்கெட்ஸில் நீங்களாக பண்ணுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 5% to 10% நீங்கள் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ அமௌண்ட் 10 lakhsனால் 50,000 to 1 lakh நீங்கள் வந்து டேரெக்டாக ஸ்டாக்ஸை வாங்கி பழகிக்கலாம். நீங்கள் அப்படி வேணால் வச்சுக்கலாம். பேலன்ஸ் வந்து நீங்கள் கிவ் இட் டு த எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள். அவங்க தான் மேனேஜ் பண்ணணும். அதுதான் பெஸ்ட் வே ஆஃப் டூயிங் இட். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஐடி செக்டார் நிறைய செக்டார் வந்து இப்போ ஃபாலில் இருக்குது. பட் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் ETFs இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது டைரக்ட் ஸ்டாக்ஸில் டிவிடெண்ட் கிடைக்குது. ஸோ சில நல்ல ஸ்டாக்ஸ் இப்போ வரைக்குமே தொடர்ந்து டிவிடெண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ பெட்டர் நம்ம டிவிடெண்ட்ஸ் நோக்கி போகலாமா சார்? டிவிடெண்ட் வந்து நீங்கள் இன்கம் உங்களுக்கு சேலரி வருதா, கரெக்டாக உங்களுக்கு சேலரி வருது. சேலரியில் ஆல்ரெடி நீங்கள் 20% டேக்ஸ் பே பண்ணுறீங்க. உங்கள் டிவிடெண்ட் அந்த 20%ல் போய் சேர்ந்துடும். ஸோ நீங்கள் அந்த டிவிடெண்ட்டுக்காக அங்கே போய் அந்த வர்ற இன்கமில் 20% 10% முதல்ல அவன் பிடிச்சிருவான். TDSல அவன் பிடிச்சிருவான் 10%. பேலன்ஸ் இருக்கிறதுல உங்களோட இன்கம் டேக்ஸ் 20% இருக்குன்னு வச்சுக்கோம். ஓரளவுக்கு ஏர்ன் பண்ணுறவங்க எல்லாம் 20%ல் இருப்பாங்க. கரெக்டாக 15 to 20% இருக்கும். ஸோ உங்களுக்கு வரப்போகிற டிவிடெண்டில் 15% டேக்ஸ்லேயே போயிடுமே. எதுக்கு அது? எப்போ டிவிடெண்ட் போகணுன்னா நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்க, அவர் நீங்கள் வந்து ஃபுல் டைமாக இதுதான் பண்ணுறீங்க, உங்கள் இன்கம் less than 12 lakhsக்குள்ளே இருக்குது. ஏதாவது சொல்கிறீங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது சுற்றி நடக்குது, டெய்லியும் சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ அதை வந்து உங்களால் வந்து ட்ராக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியுமாங்கிறது அங்கே பெரிய கொஷின் மார்க். ஓகே, நீங்கள் கேட்டிங்க டிவிடெண்ட். நிறைய பேருக்கு டிவிடெண்ட் வந்து இன்கமில் போய் ஆட் ஆகுதுங்கிற எத்தனை பேருக்கு தெரியும்? அது 20% டேக்ஸ்னா அந்த வர டிவிடெண்ட் நீங்கள் 1 லட்ச ரூபா டிவிடெண்ட் எடுக்கணும் வச்சுக்கோங்க. ஓகே, அப்புறம் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் தெரியுமா? 1 crore இன்வெஸ்ட் பண்ணால் 10% வந்து 10 lakhs, 1% is 1 lakh. உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா டிவிடெண்ட் ஒரு மாதம் 10,000 ரூபா டிவிடெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. 10,000 ரூபா உங்களுக்கு டிவிடெண்ட் வேணும்னா நீங்கள் 1 crore இன்வெஸ்ட் புரியுதா உங்களுக்கு? 1 crore இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு 8,000 to 9,000. அது ஒரு மாதம் வராது. இது லம்பாக ஒரு 3-4 மாதம் வரும், அப்புறம் 2 மாதம் வராது, அப்புறம் திருப்பி 3 மாதம் வரும். பட் இயர் லாங் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 1 lakh கிட்ட வந்துடும். ஸோ 1 crore இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 1% is 1 lakh, 10% is 10 lakhs, 1% is 1 lakh. ஸோ நீங்கள் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லை நீங்கள் 10 lakhs தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க டிவிடெண்ட்டுக்காகனா 10% is 1 lakh, 1% is 10,000 rupees. இப்போ மாதத்துக்கு 1000 ரூபா தான் வரும். ஸோ இதுக்கு நீங்கள் அவ்வளோ அந்த டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை கண்டுபிடிக்கணும். பட் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து டிவிடெண்ட் எடுத்து அவங்களே ரீஇன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ அதுவும் காம்பவுண்ட் ஆகுது உங்களுக்கு. ஸோ அதில் உங்களுக்கு அந்த டபுள் அட்வான்டேஜ் உங்களுக்கு. டேக்ஸ் கிடையாது உங்களுக்கு, டிவிடெண்ட்டுக்கு டேக்ஸ் கிடையாது. ஏன்னா அவன் டிவிடெண்டை வாங்கி திருப்பி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ டிவிடெண்ட் க்ரோ ஆகிட்டே போகும். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் டெஸ்ட் அண்ட் ப்ரூவன் தட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிவ் யூ பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் க்ரோத். இப்போ என்கிட்ட 5,000 இருக்குது அப்படின்னா டைரக்ட் ஸ்டாக்ஸ் போகலாமா, மியூச்சுவல் ஃபண்ட் SIP போகலாமா? SIP தான் பெஸ்ட்டு. SIP பீட் பண்ணவே முடியாது. நீங்கள் லாங் டேர்ம் SIP போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு லாங் டேர்ம் SIP போட்டிங்கன்னா
உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வர வாய்ப்பே இல்லை. அதாவது போர்ட்ஃபோலியோ கரெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுங்க. ஏடா கூடமா போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக எல்லா அசட்லையும் இருக்கும். ஓகே, நான் சொல்கிறது அசட் அலோகேஷன் கரெக்டாக பண்ணி செட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த ஃபண்டு ஒரு புவர் ஃபண்டாக இருந்தால் கூட நீங்கள் 10 வருஷத்தில் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் பீட் பண்ணி வெளியில் வந்துடும். ஸோ எஸ்ஐபி இஸ் த பெஸ்ட் வே. நீங்கள் எப்போ வேணால் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுதாங்க ஒரு பியூட்டி. ஓகே, அதனால் எஸ்ஐபி தான் பெஸ்ட் வே. ஸோ ப்ராப்பராக நீங்கள் அசட் அலோகேஷன் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோ. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட், டைரக்ட் ஸ்டாக்ஸ் இது எல்லாமே பார்த்தோம். ஸோ ETF பற்றியுமே நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ ETF வச்சு மட்டும் போர்ட்ஃபோலியோவை எப்படி பில்ட் பண்ணுறது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா சார்? சரியா, ஒரு ETF வச்சு எப்படி போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணலாம் ஒரு பிகினராக அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு போர்டில் உங்களுக்கு ஒரு சாம்பிள் மாதிரி நான் எழுதி காட்டுறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி ஜஸ்ட் சிம்பிளாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணாலே ஸோ நம்ம அதையுமே பார்த்துடலாம் நம்ம. ஸோ இப்போ ETF போர்ட்ஃபோலியோ எப்படி பண்ணுறதுன்னு பிரீத்தி கேட்டிருந்தாங்க. ஸோ இது ஒரு பேசிக்காக நான் இங்கே உங்களுக்கு பில் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ டைரக்ட் ஸ்டாக்ஸ்க்கு பதிலாக நீங்கள் இப்படி பண்ணுறது பெட்டர் ஆக்சுவலாக. இன்கேஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வேண்டாம்னு நினச்சிங்க, கொஞ்சம் அக்ரெசிவாக போகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ETF வச்சு நம்ம போர்ட்ஃபோலியோ பில் பண்ணலாம். இது ஒரு பேசிக் போர்ட்ஃபோலியோ. இது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே உங்களுக்கு வந்து நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன்னா ஒரு 1 2 3 4 ஸோ மொத்தமே 6 ETF தான் நான் பில் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேங்க. ஸோ இதை நீங்கள் ட்ராக் பண்ணாலே போதும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ETF வந்து நிஃப்டி பீஸு. இது வந்து நம்மளோட ஸ்டாண்டர்ட் நிஃப்டி 50 ட்ராக் பண்ணுற ETF இது. ஸோ இதோட பேர் வந்து நிஃப்டி BES. ஸோ இது வந்து நம்ம 25% அலோகேஷன் வச்சுக்கலாம். அடுத்திருக்க ETF வந்து நெக்ஸ்ட் 50 ETF. ஸோ நெக்ஸ்ட் 50 அண்ட் மிட் கேப் 150 நெக்ஸ்ட் ரெண்டும் இதில் தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் க்ரோத் கிடைக்கும். ஸோ இங்கே ஹை க்ரோயிங் கம்பெனிஸ் ஆர் ஃபாஸ்ட் க்ரோயிங் கம்பெனிஸ் வந்து இந்த 2 ETFல தான் இருக்காங்க. ஓகே, ஸோ இந்தியாவோட பெஸ்ட் க்ரோயிங் அதாவது ஃபாஸ்ட் க்ரோயிங் கம்பெனிஸ் வந்து இது 2 ETFக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம 2லையும் 25 ஸோ டோட்டலாக 25 70% இங்கே அலோகேட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்மால் கேப் இப்போ வந்து ஸ்மால் கம்பெனிஸ்லாம் வந்து இப்போ ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு வாருக்கு அப்புறம். அதனால் ஒரு சின்ன அலோகேஷன் 10% கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைனா இந்த 10% நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கங்க. கோல்டு ஒரு 10%, சில்வர் ஒரு 5% கொடுத்துருக்கேன் நான். ஓகே, ஸோ இப்போ இதை மட்டும் நீங்கள் பில் பண்ணி மொத்தமே 5 ஸ்டாக்ஸ் தான் அது, ETFs தான் அது. இது நீங்கள் வாங்கிட்டு மந்த்லி இதில் எஸ்ஐபி பண்ணிட்டு போனாலே நீங்கள் வெல்த் பில் பண்ணுவீங்க. சிம்பிளஸ்ட் வே ஆஃப் டூயிங் திஸ். இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் நீங்கள் போய் நான் ஸ்டாக்கை வாங்குறேன் அதை வாங்குறேன்னு எதுவுமே பண்ணாமல் இதை நீங்கள் பண்ணாலே போதும். நீங்கள் ஜென்ரேஷனுக்கான வெல்த்தை ஈஸியாக பில் பண்ண முடியும். ஏன்னா இந்தியாவோட மொத்த ஸ்டாக்கு இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ இந்தியா க்ரோ ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே க்ரோ ஆகும். ஓகே, இதில் வந்து நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் இப்போ ஆட் பண்ணல நான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நாஸ்டாக் யூஎஸோடது, S&P 500 இது ரெண்டும் வந்து நான் ஆட் பண்ணல. ஏன்னா இது ரெண்டும் இப்போ ரொம்ப ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ETFs. ஸோ இதை நீங்கள் ட்ராக் பண்ணிகிட்டே இருங்க. ப்ரீமியம் கீழே வரும்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ டோட்டலாக உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து கம்ப்ளீட்லி பேலன்ஸ் ஆகிடும். ஸோ இந்தியாக்கான ஸ்டாக்ஸ் இருக்குது, கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது, US எக்ஸ்போஜர் உங்களுக்கு கிடச்சிது. ஸோ கம்ப்ளீட்லி பேலன்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ. ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் மாதிரி நான் கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். இது மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ் பிரீத்தி கேட்டாங்க பிகினர்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது. இதில் நீங்கள் மந்த்லி நீங்கள் 500 போட்டாலே போதும். போட்டு நீங்கள் அப்படியே பில் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். நீங்கள் அதை பற்றியும் கவலைப்பட தேவையே இல்லை. ஓகே, ஸோ அதுதான் உங்களுக்கு சாம்பிளாக உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கோம். தேங்க்யூ.